ஓம் நம சிவாய. பாலும் தளித்தேனும் பாகும் பருப்புமிவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் காமத்தை வென்றவர்கள் பக்கமே இருக்கார். அப்படி காமத்தை வெல்ல முடியாத காமவசப்பட்டு மூழ்கி இருந்தவர்களும் மனம் திருந்தி மாறினாக்க அவர்களுக்கும் அருள் செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்த 595வது திருநாமம் ஓம் மகாதம்ஷ்ட்ராய நமஹா அப்படின்னு இருக்கு. இதே திருநாமம் 483ஆவும் வந்திருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, நீண்ட கோரை பற்களை உடையவர் அப்படின்னு சொல்லும். மகாதம்ஷ்டம்னா கோரப்பல்லு, அது பெரிய நீண்ட கோரப்பல்ல உடையவராக இருக்கார். அங்கே சொல்கிறதே எதுக்காக, இதுக்கு முன்னால் வரத்தே இதுக்கு என்ன பொருளில் சொல்லித்து அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, இவர் ஊழிக்காலத்தில் எல்லாத்தையும் விழுங்குறார் அப்படின்னா அந்த அண்டச்சராச்சரத்தையும் விழுங்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு எல்லாம் பெருசாக இருக்குது. பெரிய கையாக இருக்குது, பெரிய வாயாக இருக்குது, பெரிய கோரைப்பல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் இல்லையா. அப்படி அதனால தான் இவருக்கு அப்படி இருக்குது, மகாதம்ஷ்டனாக இருக்கார். 596வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னார், ஓம் மகாயுதாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா சிறந்த ஆயுதங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இவர் கையில் ஆயுதங்கள் வச்சுருக்கார் அப்படின்னு, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய விநாசாய துஷ்கிருதாம் சொல்லியிருக்கு இல்லையா. நல்லவர்களை காக்கிறதுக்காகவும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் இவரோட கடமையாக இருக்கிறதுனால, அப்போ துஷ்டர்களை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஆயுதங்கள் வேணும் இல்லையா. அதனால ஆயுதம், இந்த ஆயுதங்கள்லாம் ஒரு நாளும் வீண் போகாத ஆயுதம். அதனால்தான் மகாயுதம் அப்படின்னு சொல்லி சிறந்த ஆயுதமாக சொல்லப்பட்டிருக்கு. இவரோட இந்த ஆயுதத்தில் ரொம்ப முக்கியமானது சூலம். சூலபாணி அப்படின்னு சிவபெருமான் அப்படின்னாலே கையில் சூலத்தை வச்சுருக்கிறதா தான் நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு. அப்படி சூலம், அதே மாதிரி வஜ்ரம் அப்படிங்கிறது, கட்கம் அப்படிங்கிறது, பரசு அதாவது சின்ன கோடாரி பரசு, நாகம், பாசம், கண்டா, அங்குஷம், தீ ஊழிக்கால தீ, இது இத்தனையும் இவரோட ஆயுதமாக. இத்தனை ஆயுதத்தையும் கையில் வச்சுருக்கார். அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்ட துஷ்டர்களை அழிக்க அவர்களுக்கு ஏத்தாப்பில் அந்தந்த சமயத்தில் இந்தந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்திக்கிறாப்பில் இருக்கும். ஆயுதம் அப்படின்னா ஒரு நாடு அப்படின்னா அதில் போருக்கு உண்டான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கா. அப்படின்னா பல விதத்துலேயும் வச்சுருக்கா. ஆகாயத்தில் பறக்கிறாப்பில், கால்நடையாக போகிறாப்பில், இனிமேல் நீரில் போகிறாப்பில், இத்தனை விதமான ஆயுதங்கள்லாம் பல விதத்தில் வச்சுருக்கா இல்லையா. எதுக்கு? இதோட எல்லாத்தோட நோக்கமும் பாதுகாப்பு தான், காக்கிறது தான் இதோட நோக்கம். அப்படி இவர் மகா ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காராம். அடுத்த 597வது திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். இது எப்படி 593 சொல்லித்தோ, யஜ்ஞங்களுக்கு விரோதியாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட இவர் அருள் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லித்து இல்லையா, அசுரர்கள் பக்கம்லாம் இருக்கார் அப்படின்னு. அது மாதிரி இங்கே 597 எப்படி சொல்லியிருக்குன்னர், ஓம் பகுதா நிந்திதாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பகுதா நிந்திதாய நமஹா அப்படின்னா பலவாறாக நிந்தனை செய்யப்பட்டவர்னு அர்த்தம். இது என்ன ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் அப்படின்னா அவரை எல்லாரும் பலவிதத்தில் புகழ்வர்தர் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். பலவிதத்தில் துதிக்கிறது. இப்போ 1000 திருநாமங்களால் துதிக்கிறோம் அப்படின்னாலே அந்த 1000 திருநாமத்தில் ஒன்று எப்படி வந்திருக்கு, இப்படி இருக்குது அப்படின்னு பலவாறாக பல பேரால் நிந்திக்கப்படுபவர், தூஷிக்கப்படுவர், திட்டப்படுவர் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக? இதுக்கு யாரெல்லாம் அப்படி இவரை நிந்தனை பண்ணுவா? மகாகவி காளிதாசன் குமார சம்பவத்தில் இதுக்கு விடை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காளிதாசனோட வார்த்தை, அலோக சாமானிய அச்சிந்திய ஹேதுகம் விஷந்தி மந்தாஸ் சரிதம் மகாத்மனாம் அப்படின்னு இது காளிதாசரோட வாக்கு.
இதோட பொருள் என்ன அப்படின்னா, உலக நடத்தையை போல இல்லாததும் காரணத்தை அறிய முடியாததுமான மகான்களின் நடத்தையை மதி குறைந்தவர்கள் வெறுக்கிறார்கள். யார் வெறுக்கிறா, யார் நிந்தனை பண்ணுறா? மதி குறைந்தவர்கள், அதாவது முட்டாள்கள்னு அர்த்தம், புத்தி போராதவான்னு அர்த்தம். அவள் தான் வெறுக்கிறாளாம். யாரோட நடத்தைகளை? மகான்களோட நடத்தையை. அந்த மகான்களோட நடத்தை எப்படி இருக்குது அப்படின்னார், உலகத்தில் எல்லாரும் நடந்துக்கிறது மாதிரி இல்லாத வித்தியாசமாக இருக்குது. அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருங்கிறத காரணத்தையும் அறிய முடியாத இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தில் தானே அப்படி நடந்துக்கணும் அவர். அதனால் அவர் என்ன காரணத்தினால இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறார் அப்படின்னு தெரியாது, அது புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாத மதிஹீனர்கள், அறிவிலிகள் அவரை வெறுக்கிறா அப்படின்னு சொல்கிறவன் யார்? மகாகவி காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்கிறார். அதுதான் இங்கே ஞாபகம் வருது. அதனால் பகுதா நிந்திதாய நமஹ அப்படின்னு இவர் பல பேர் நிந்தனை பண்ணினா அப்படின்னா அப்போ என்ன தெரியுதுன்னு, அவர்கள் அறிவு குறைவுனால இவரோட இந்த நடத்தைகளை இதை புரிஞ்சிக்க முடியாத அவரை வெறுக்கிறா அப்படின்னு. அதுக்கு உதாரணம் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற, தக்ஷன் பிரஜாபதியில் ஒருத்தர். இவருக்கு புத்தி குறைவுன்னு யாரானும் ஒத்துப்பாளா? ஆனால் அப்பேற்பட்டவருக்கும் என்னதான் புத்திசாலியாக இருந்தால் கூட தனக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்கிற சிவபெருமானோட பெருமையை புரிஞ்சிக்க முடியாத இருந்தது. காரணம் என்னன்னர், அகம்பாவம், தான்கிற கர்வம். சிவனை தக்ஷன் வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? வேற ஒன்றும் முக்கியமான வேல்யூ ரீசனே கிடையாது. சபையில் வரத்தே தான் வரத்தே எல்லார் தேவர்களும் ஏந்து நின்னா இவர் உட்காந்துட்டே இருந்தாராம். அதனால நான் வரத்தே ஏந்திருக்கல, அவ்வளவு கர்வம் இவனுக்கு அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வெறுப்பு அப்படின்னு. இது எப்போ வருது அப்படின்னார், அப்போ எல்லாரையும் விட தான் தான் ரொம்ப உயர்வு, தான் வரத்தே உடனே எல்லாரும் ஏந்திருக்கணும், தனக்கு உடனே கும்பிடு போடணும், நமஸ்காரம் பண்ணணும், இப்படிலாம் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த சுய கர்வம் இருந்தால் தான் இருக்கும். இது பக்குவப்பட்ட ஜீவன்களுக்கு அப்படி இருக்காது. அப்படி இருந்ததுனால தக்ஷன் வெறுத்தான். தக்ஷன் வெறுத்தார் அப்படின்னா ரொம்பவே அளவுக்கு மீறி போகிறார். அந்த தக்ஷ யஜ்ஞத்தை எதனால் இவர் அழிக்கிறார் அப்படின்னார், அங்கே வந்த தேவர்களெல்லாம் ஏன் இவர் தண்டிச்சார் அப்படின்னார், அவன் அப்படி ஒரு அஜ்ஞானத்தினால அறிவில்லாத இப்படி பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு உடந்தையாக நீங்களாம் அவனுக்கு பயந்துண்டு இப்படி போனேளே, அதனால தண்டிக்கிறார். அந்த தட்சயஜ்ஞத்துக்கு பிரம்மாவும் திருமாலும் மட்டும் வரமாட்டோன்ட்டா. அவளுக்கு தெரியும், எப்போ இவ சிவபெருமான்ட்ட தேசத்தோடு இந்த யாகம் பண்ணுறானோ இது நிச்சயம் பூர்த்தி அடைய போகிறதில்லை, இதுக்கு தக்க தண்டனை இருக்குது அப்படின்னு அவர்கள் 2 பேருக்கும் தெரிஞ்சு நாங்கள் 2 பேரும் வராத வச்சுட்டா. மீதி எல்லா தேவர்களும் தட்சனுக்கு பயந்துன்னு போனால் எல்லாரும் என்னென்னலாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது நமக்கு அதை பார்த்தா தெரியும். அதனால் தக்ஷன் வெறுக்கிறார் அப்படின்னா இவர்கிட்ட குறை இருந்து அவன் வெறுக்கலை, அவன்கிட்ட வெறுக்கிறவன்கிட்ட குறை. சரி, தக்ஷன் வெறுத்தார் அப்படின்னா தாருகாவனத்து ரிஷிகள், தாருகாவன ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவர் பிக்ஷாடனராக போய் அந்த தாருகாவன ரிஷி பத்தினிகள் எல்லாம் மோகிக்க செஞ்சு அவர்கள் பின்னாலேயே போகிறதே சிவபெருமான் மேலே கோபம் வந்து அவரை கண்ணா பின்னான்னு திட்டுறா, அவரை நிந்திக்கிறா. இவர் வந்ததே எதுக்குன்னர், இவர்கள்லாம் நல்ல வேதத்தை பூர்ணமாக படிச்சுட்டு அதுக்கு உண்டான சொன்ன கர்மாக்கள் எல்லாம் நல்லபடியாக பண்ணின்னு இருக்கா. இத்தனை பண்ணின்னு அவர்களுக்கு பக்தின்னு ஒன்று இல்லை, உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கலை. இவர்களுக்கு தத்துவத்தை உபதேசிக்கணும், இவர்களுக்கு பக்தியை கொடுக்கணும், இவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் போனது. அப்படி போகிறதே இவர் உடனே நம்ம கேட்கலாம், இவர் நல்ல எண்ணத்தில் தானே போயிருக்கார், அப்போ குருவாகவே போய் அவர்களுக்கு நான் உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ. அப்படி இல்லாத இவர் ஒரு பிக்ஷாடனன்னு ஒரு விதத்தில் போவானே, போய் அந்த பெண்களை போய் மயக்கி அவர்களை பின்னால் அழிச்சுன்னு போவானே, இப்படி ஒரு நடத்தையா அப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறது? காளிதாசனோட வார்த்தை தான், இந்த உலக நடத்தையை போல் இல்லாததும் காரணத்தை அறிய முடியாததுமான செயல்கள் இந்த மகான்களோட வாழ்க்கையில் இருக்கும். எத்தனையோ மகான்களை பார்த்துருக்கோம், ஞானிகளோட சரித்திரத்தை பார்க்குறோம். அவள் எப்படிலாம் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கா, குழந்தை மாதிரி இருந்திருக்கா. சேஷாதிரி சுவாமிலாம் திருவண்ணாமலையில் கிட்டக்க யாரானு வந்துட போகிறாளே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரான்னார்,
யாரானு வந்தால் கல்லை விட்டு அடிப்புறான். பாவம் எல்லாரும் ஆசையாக இவர்கிட்ட பக்தியோட கிட்டக்கு வந்தால் அவர்களை கல்லாலேயே அடிப்பா அப்படின்னா இந்த நடத்தை என்னன்னு சொல்கிறது? அப்போ அவரை பைத்தியம்னு சொல்கிறதா, அவரை திட்டுறதா, நிந்திக்கிறதா? அப்படி தான் இருக்கும் அவளோட நடவடிக்கை. அதை மாதிரி இப்போ சிவபெருமானம் என்ன பண்ணார், இந்த தாரகாவனத்து ரிஷிகளுக்கு தெளிவை கொடுக்க, பக்தியை கொடுக்க, ஞானத்தை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு சமயத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்பில் நாம் பலவிதமான ஒரு விஷயங்களை கையாளுறோம் இல்லையா, அது மாதிரி தான் இங்கே வச்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காத தாரகாவனத்து ரிஷிகள்லாம் இவரை திட்டுறா. அப்படி திட்டினத்தினால என்னாச்சு அப்படின்னு, அவர்களுக்கு போரல்ல, அவ்வளோதான். இவர்கள் என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் எல்லாம் கடமைகளை செஞ்சிருந்தாலும், அனுஷ்டானம் பண்ணியிருந்தாலும், அந்த பக்திங்கிற ஒன்று இல்லாததுனால ஒரு உண்மையை புரிஞ்சிக்க முடியல. அதனால் அவர்கள் நிந்திச்சா அப்படின்னு தெரியுது. இப்போ புராணம் இதிகாசங்கள்லாம் யாரெல்லாம் சிவபெருமானை நிந்திச்சா அப்படிங்கிறது நமக்கு வரிசையாக தெரியுது. இதுக்கும் மேலே பார்த்தல அப்படின்னா நாஸ்திகவாதிகள்லாம் திட்டுறாளே, திட்டினா இன்னி வரைக்கும் பார்க்குற இல்லையோ, நாஸ்திகவாதிகள் திட்டுறா. இன்னமே இந்த சிவபெருமானுக்கு, இந்த சைவ சித்தாந்தத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, வேறாக இருக்கக்கூடிய இன்னும் பல சித்தாந்திகள்லாம் சிவபெருமானை வெறுக்கிறா, நிந்திக்கிறா. அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக? அவர்களுக்கு புரிதல் போரல்லன்னு தான் அர்த்தம். அவர்களால் அதை தெரிஞ்சிக்க முடியல. அந்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஏதோ ஒன்று குறை தடுக்கிறது. அதுதான் அங்கே வித்தியாசம், அதுதான் அங்கே காரணம். அதனால் பகுதா நிந்திதாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் தக்ஷன் திட்டினா, இனிமேல் தாரகாவனத்து ரிஷிகள் திட்டினா, இன்னும் நாஸ்திகவாதிகள் திட்டுறா, இன்னும் மாற்று சித்தாந்திகள்லாம் திட்டுறா, வெறுக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் பக்தர்கள்னு சொல்லக்கூடிய நாமளே எத்தனை சமயத்தில் திட்டுறோம்? எப்போ அப்படின்னா, நம்ம வேண்டின்றது நடக்கலைன்னு வச்சுங்கோ, நம்ம பிரார்த்தனை பண்ணினதை உடனே அந்த சாமி அருள் பண்ணலை அப்படின்னா அடுத்தது உடனே என்ன பண்ணுறோம், சாமிக்கு திட்டு தான். நானும் எல்லாம் பண்ண தான் பண்ணுறேன், சாமிக்கு கண்ணே இல்லை, காதே இல்லை அப்படின்லாம் திட்டுறோமா இல்லையா? சர்வசகஜமாக நம்மளும் தான் திட்டுறோம். அப்படின்னா நாம் வேண்டினது நிறைவேறலைன்னு நம்மளும் தான் திட்டுறோம். அப்போது நம்மளோட திட்டுக்கும் அவர் ஆளாரோ இல்லையோ? நம்மளை அப்படி யாரானு திட்டினாக்க உடனே அடுத்த இடத்துலேருந்து அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம். அவர் நம்மள்ட்ட அப்படி தான் இருக்காரா? இல்லையே, இல்லையே. நாம் என்ன தான் திட்டினா கூட அவர் நம்மள்ட்ட அன்பை தான் காமிக்கிறார். அதுதான் பெற்றோர்களோட பெருமை. குழந்தைகள் எப்படி இருந்தாலும், குழந்தைகள்லாம் அன்பாக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர்களை வெறுத்தாலும் சரி, பெற்றோர்களை கைவிட்டாலும் சரி, பெற்றோர்கள் மட்டும் அந்த குழந்தைகள்கிட்ட வெறுப்பை காமிக்கவே மாட்டான். மனசார சொன்னேன், வாயால் வேணால் புலம்பிக்கலாம், இப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லலாமே வழிய, அது வாய் அளவில் தான் இருக்கும் வழிய மனப்பூர்வமாக இருக்காது. ஏன்னர் அந்த பெத்த பாசம். அதை போல தான் அம்மையப்பனான அந்த சிவபெருமானுக்கும் நாம் யார் தான் எத்தனை தான் திட்டினாலும் அத்தனை பேருக்கும் அவர் அருள் தான் பண்ணியிருக்கார், அன்பு தான் காமிச்சிருக்கார். இன்னும் முன்னால் பார்த்த தக்ஷன் கதையாக இருக்கட்டும், தாரகாவனத்து ரிஷிகள் கதையாக இருக்கட்டும், எல்லாரும் இதே வாழ எப்படி பரம பக்தர்களாக ஆகியிருக்கா அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அதே புராணம் சொல்கிறது. அதனால் பல பேர் பலவிதத்தில் நிந்திச்சாலும் அந்த நிந்தனையும் இவர் எப்படி ஏற்றுக்கிறான்னு, அதையும் வழிபாடாக போற்றுதலாகவே ஏற்றுக்கிறார். சாக்கிய நாயனாருங்க நாயனார் என்ன பண்ணார், கல் எடுத்து தான் நடித்தார். அவருக்கு ஏன் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னார், வேறு ஒன்றும் இல்லை, அந்த பாவத்தை பார்க்குற. அதனால் நாம் திட்டரமா வாழ்த்தரமாங்கிறத விட, அந்த வார்த்தைகளை விட என்ன எண்ணம், நம்மளோட உத்தேசம் என்னங்கிறது அங்கே முக்கியம். அப்படி பலராலும் நிந்திக்கப்பட்டாலும் எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடிய அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.